ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். திரு கமலஹாசன் அவர்களால் உருவாக்கப்பட்ட உத்தம வில்லன் என்ற திரைப்படத்தில் இந்து சமூகத்தை சேர்ந்த மக்களின் உணர்வுகளை புண்படும் வகையிலே தயாரிக்கப்பட்டுள்ளதாக நாம் அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் ஏற்கனவே அவர் விஸ்வரூபம் என்ற திரைப்படத்தை எடுத்து முஸ்லீம் மக்களுடைய மத உணர்வுகளுக்கும் மன உணர்வுகளுக்கும் புண்படும் வகையிலே அவர் ஒரு படத்தை தயாரித்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்ட எதிர்ப்புகளை சந்தித்த பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய அரவணைப்பிற்கிணங்க, ஆலோசனைக்கிணங்க அவர்கள் அந்த படத்தினுடைய பிரச்சனைகளை முடித்து வைத்து சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அதன் பிறகு தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் உத்தம வில்லன் என்ற திரைப்படத்தின் மூலம் இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி சமூக ஒற்றுமையை குலைக்கின்ற வகையிலே தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற திரு கமலஹாசன் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து தமிழகத்தை அமைதி பூங்காவாக தொடர்ந்து இருப்பதற்கு உதவி புரிகின்ற வகையிலே சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைய தினம் மாநகர காவல் ஆணையர் அவர்களிடத்திலே நான் புகாராக கொடுத்துள்ளேன். அவர்கள் திரைக்கு வந்துவிட்டதா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னேன். நிச்சயமாக இதை பற்றி விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆவணை செய்கிறேன் என்று ஆணையாளர் அவர்கள் நேரடியாக என்னிடத்திலே வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்துக்களை பற்றி சொல்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை, ஒன்லி ஆடியோ மட்டும் தான் வந்திருக்கு. நீங்கள் எதை வச்சு இதை சொல்கிறீங்க? இல்லை, பரவலாக இந்து அமைப்புகள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களும் புகார் மனுக்களும் கொடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்களும் அவர்களோடு துணை நின்று சமூக ஒற்றுமையை நலன் கருதி எங்களுடைய இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் தடாஜே அப்துல் ரஹீம் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நாங்கள் புகார் தந்துள்ளோம். இல்லை, அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, வெரிஃபை பண்ணீங்களா? பண்ணியிருக்கோம். நீங்கள் அதான் எதை முன்னிலைப்படுத்துறீங்க? இல்லை, எதை முன்னிலைப்படுத்துன்றது நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அது திரைப்படம் இன்னும் வரலாம். அப்புறம் அது எப்படி என்ன ஏதுன்றத கேள்விகள் வரும். அதாவது இந்து அமைப்புகள் கொடுக்குற புகார். ஆமாம். அந்த மத உணர்வு எந்த மதத்தினுடைய உணர்வு புண்பட்டாலும் தமிழகத்தில் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம். திரைப்படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அமைப்புகள் தடை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுவும் அந்த மாதிரியான ஒரு நோக்கமாக இல்லை, அந்த மாதிரி நோக்கத்துக்காக தான் அவங்க பணம் மோட்டிவ் கலெக்ஷன் நல்லா ஆகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சிகளை அவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. கான்ட்ரவர்சியை உருவாக்கினா தான் படம் நல்ல விளம்பரம் ஆகும் அப்படின்ற ஒரு விளம்பர யுக்தியை பயன்படுத்தி கோடிகளை சம்பாதிப்பதற்காக சில தனிப்பட்ட நபர்கள், எத்தனையோ முக்கியமான நடிகர்களெல்லாம் இந்த தமிழகத்திலே நடித்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், சத்யராஜ் அவர்கள் போன்ற எத்தனையோ முன்னணி நடிகர்கள் இது போன்ற ஒரு விளம்பர உக்தியை பயன்படுத்தி என்றைக்குமே அவர்கள் நடித்ததில்லை. தற்சமயம் தான் இது ஒரு விளம்பர யுக்தியாக பயன்படுத்துவதாக தான் நாங்கள் கருதுகிறோம். கைது செய்ய வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அப்போ தான் இது வருங்காலத்தில் இந்த மாதிரி யாருமே உருவாக்கக்கூடாது. இல்லை, அதுக்காக மத உணர்வுகளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க, அந்த உணர்வுகளை புண்படக்கூடாது. இல்லை, அதற்காக நம்ம போராடாமல் இருக்க முடியாது இல்லைங்க. நியாயமான முறையில் ஜனநாயக அடிப்படையில் தான் நம்ம அந்த கோரிக்கைகளை வைக்கிறோம் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும். இது உங்களோட யூகமாக மட்டும்தானே இருக்குது, ஏன்னா இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு யூகத்திலேயே இல்லை, இது வரைக்கும் எந்த போராட்டங்களும் யூகத்தின் அடிப்படையில் பண்ணது கிடையாது. எல்லா தகவலும் வெளியே அதே மாதிரி தான் துப்பாக்கி படத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். அதுவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்க பேக் வாங்கினாங்க. அதே மாதிரி விஸ்வரூபம் படம் தமிழக முதல்வர் தலையிட்டு அது சுமூகமான முறையில் தீர்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அதுதான் உண்மை. யூகத்தின் அடிப்படையில் எதுவுமே சொல்கிறது கிடையாது. எல்லா தகவல்களின் அடிப்படையில் நியாயமான கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைமை நிலைய செயலாளர் எம் நசீர் அகமது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.